ஹாய்! எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டில இன்டர்ம் பட்ஜெட் இருக்கு இல்லையா? இடைக்கால பட்ஜெட். ஸோ அதோட அது பேஸ் பண்ண ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான். இது எம்சிக்யூ தான். நீங்க எங்கனாலும் படிச்சிருங்க. ரிவிஷன் மட்டும் எம்சிக்யூவா பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இடைக்கால பட்ஜெட் என்பது பொதுவாக எப்போது தாக்கல் செய்யப்படுகிறது? எப்போ பண்ணுவாங்க? ஒரு ஆட்சி காலத்தோட கடைசி ஆண்டுல. ஸோ அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கடைசி ஆண்டில். பட்ஜெட்டில் வாக்கெடுப்பு கணக்கு ஓட் ஆன் அக்கவுண்ட் என்பது எப்போது எதை குறிக்குது? செலவினங்களுக்காக பெறப்படும் அனுமதி. தேர்தலுக்கு முன் செலவினங்களுக்காக பெறப்படும் அனுமதி தான் ஓட் ஆன் அக்கவுண்ட். இடைக்கால பட்ஜெட்டில் பொதுவாக எது இடம் பெறாது? என்ன இருக்காது இடைக்கால பட்ஜெட்ல? பெரிய கொள்கைகள் இருக்காது. ஸோ பெரிய கொள்கை முன்மொழிவுகள் இருக்காது. தேர்தல் ஆண்டில் முழு பட்ஜெட்டிற்கு பதிலாக இடைக்கால பட்ஜெட்டை அரசாங்கம் ஏன் தேர்ந்தெடுக்கிறது? ஏன் அப்படி? ஏன்னா இவங்க பாட்டுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் போட்டுட்டு அது அடுத்து வர்ற அரசாங்கம் அதால பண்ண முடியுமா முடியாதான்னு இருக்காது இல்லையா? ஸோ அதனால புதிய அரசாங்கத்து மேல எதையும் திணிக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ புதிய அரசாங்கத்தின் மீது கொள்கைகளை திணிப்பது பொருத்தமற்றது என்பதால். நாடாளுமன்றத்தின் மானிய கோரிக்கைகளில் அளவை குறைக்க கொண்டு வரப்பட்ட தீர்மானம் எது? அளவை குறைக்க எந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்க? ஓகே, கட் மோஷன், வெட்டு பிரேணைகள். ஸோ அடுத்து பார்க்கலாமா? கோரிக்கைகளின் அடிப்படையிலான கொள்கையை நிராகரிப்பதை குறிக்கும் வெட்டு பிரணை எது? ஸோ கோரிக்கைகளோட அடிப்படையில் ஒன்று நோ சொல்கிறோன்னா அது பேர் என்னது? பாலிசி கட். ஓகேவா? ஓகே, பாலிசி கட் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் கோரிக்கையின் தொகை எவ்வளவு ரூபாயாக குறைக்கப்படும்? ₹1. அரசாங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட குறையை வெளிப்படுத்த கொண்டு வரப்பட்ட வெட்டு பிரேரணை எது? ஆப்ஷன் ஏ, டோக்கன் கட். டோக்கன் கட் தீர்மானத்தின் மூலம் கோரிக்கையிலிருந்து குறைக்கப்படும் தொகை எவ்வளவு? டோக்கன் கட்னா எவ்வளவு குறைப்பாங்க? ₹100. ஸோ பாலிசி கட்னா ₹1 குறைக்கப்படும், டோக்கன் கட்னா ₹100 குறைக்கப்படும். ஓகேவா? எக்கனாமிக் கட் தீர்மானம் எதனை பிரதிபலிக்கிறது? பொருளாதாரத்தில் சிக்கனமாக இருக்கணும்னு. ஸோ ஆப்ஷன் பி, பொருளாதார சிக்கனம் மற்றும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது. ஒரு வெட்டு பிரார்த்தனை எத்தனை கோரிக்கைகளுக்கு பொருந்தும்? ஒரு விஷயம் எத்தனை விஷயத்துக்கு பொருந்தும்? ஒரு கோரிக்கைக்கு மட்டுமே. ஸோ ஒரு கோரிக்கைக்கு மட்டுமே. ஆப்ஷன் சி. வெட்டு பிரார்த்தனை அனுமதிக்கும் அதிகாரம் யாரிடம் உண்டு? இது யார்கிட்ட இருக்கும்? சபாநாயகர்கிட்ட இருக்கும். ஒரு வெட்டு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதன் அறிவிப்பு எப்போது வழங்கப்பட வேண்டும்? ஒரு நாளைக்கு முன்னாடி. ஸோ அப்படி பார்த்தா கோரிக்கை விவாதிக்கப்படும் நாளுக்கு ஒரு நாள் முன். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின்படி ஜனாதிபதிக்கு அமைச்சர்கள் குழு ஆலோசனை வழங்குகிறது? எந்த பிரிவின் கீழே ஜனாதிபதிக்கு மினிஸ்டர்ஸோட கவுன்சில் ஆலோசனை கொடுக்கும்? பிரிவு 74. இந்திய ஆயுதப்படை பிரிவின் தலைமை தளபதி யார்? ஜனாதிபதி. ஜனாதிபதி ஒரு மசோதாவை ஜனாதிபதி எந்த மசோதாவாக இருந்தாலும் சரி, ஆனால் அது பண மசோதாவாக இருக்கக்கூடாது. தவிர மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பும் அதிகாரத்தின் பெயர் என்ன? ஸோ அதோட பேர் என்ன? சஸ்பென்சிவ் வீட்டோ. ஆப்ஷன் பி. ஜனாதிபதிக்கு ஒரு மசோதாவின் மீது எந்த முடிவும் எடுக்காமல் காலவரையற்ற காலத்திற்கு நிலுவையில் வைத்திருப்பது. ஸோ அது எதுக்கு கீழே வரும்? பாக்கெட் வீட்டோ. பாக்கெட்லேயே வச்சுட்டே அலையிறது அப்படின்றது தான் பாக்கெட் வீட்டோ. ஸோ முடிவே எடுக்காமல் அதை வச்சுட்டே இருக்க தான் பாக்கெட் வீட்டோ. நிர்வாகம் குறித்த தகவல்களை பிரதமரிடமிருந்து பெற ஜனாதிபதிக்கு உரிமை அளிக்கும் பிரிவு எது? ஒரு நிர்வாகம் கொடுத்த முடிவு பிரதமர்கிட்ட இருந்து ஜனாதிபதி கேட்கணும் அப்படின்னா அது எந்த பிரிவின் கீழே வரும் அப்படின்னா பிரிவு 78 கீழே வரும். பாராளுமன்றத்தின் இரு அமர்வுகளுக்கு இடையே அதிகபட்ச இடைவெளி எவ்வளவு இருக்கலாம்? அதிகபட்சம் 6 மாசம் தான் இருக்கலாம், அதுக்கு மேல போகக்கூடாது.
லோக்சபாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் ஜனாதிபதிக்கு இருப்பது எப்படி என்ன உரிமை? டிஸ்கிரிஷனரி பவர், விருப்புரிமை அதிகாரம். அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்தால் லோக்சபாவை கலைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஜனாதிபதி. அமைச்சர்கள் குழு வழங்கும் ஆலோசனை ஜனாதிபதியை கட்டுப்படுத்துமா? ஆமா, அவங்க சொல்றத அப்படியே கேட்கலனாலும் அவங்க சொல்றத அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மாநில ஆளுநர்கள் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி. மரண தண்டனையை மன்னிக்கும் அல்லது குறைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டா? ஆமா, உண்டு. ஆனா அது ஒப்புதலுக்கு பிறகுதான். ஓகேவா? ஆம், இந்திய ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை எப்போது சட்டமாக மாறும்? ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டா. ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு பிறகு. இந்திய அரசின் தலைவர் யாரு? ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் யாரு? ஜனாதிபதி. இங்க 2 இருக்கு. இந்திய அரசின் தலைவர் அப்படின்னு பார்த்தா ஹெட் ஆஃப் அ ஸ்டேட்னு சொன்னா ஜனாதிபதி, பிரசிடென்ட். இது ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹெட் ஆஃப் அ ஸ்டேட். அப்போ யாரு? பிரசிடென்ட். இந்திய அரசாங்கத்தின் தலைவர் ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட் யாரு? இப்பதான் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர், பிரதமர். ஓகே, இங்க பாருங்க, ஹெட் ஆஃப் அ ஸ்டேட். இந்திய அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா ஜனாதிபதி. கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட், அரசாங்கத்தின் தலைவர் யார்னா பிரதமர். அரசின் தலைவர் ஜனாதிபதி, அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். ஓகேவா? ஓகே. தூதுவர்கள் மற்றும் உயர் ஆணையர்களை நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் முதல் உரையாற்றுபவர் யார்? அதுவும் ஜனாதிபதி தான். ஸோ ஆப்ஷன் சி. IAS மற்றும் IPS அதிகாரிகளை நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி தான் பண்ணுவார். அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் எந்த வழக்கில் மூலம் உருவானது? கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஆண்டு 1973. அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்தில் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது? பிரிவு 368. பாராளுமன்றம் அரசமைப்பின் எந்த பகுதியை திருத்த முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது? எதை திருத்த முடியாது? அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சரை திருத்த முடியாது. ஸோ அது ஆப்ஷன் சி. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின் நோக்கம் என்ன? ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரோட கோட்பாட்டோட நோக்கம் ஆப்ஷன் சி. பாராளுமன்றம் திருத்தும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது. ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஆலோசனையை நீதிமன்றம் விசாரிக்க முடியுமா? இல்ல, முடியாது. தேசிய அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? ஜனாதிபதி தான். நேஷனல் எமர்ஜென்சிலாம் ஜனாதிபதி தான் சொல்லணும். ஒரு காப்பந்த அரசாங்கம், கேர்டேக்கர் கவர்மெண்ட் எத்தகைய முடிவுகளை எடுக்கலாம்? என்ன மாதிரி முடிவெல்லாம் எடுக்கலாம்? அன்றாட நிர்வாக முடிவுகளை மட்டும்தான் எடுக்க முடியும். வெட்டு பிரார்த்தனைகளுக்கு எங்கு மட்டுமே தாக்கல் செய்ய முடியும்? எப்போ மட்டுமே தாக்கல் செய்யலாம்? எங்க மட்டுமே தாக்கல் செய்யலாம்? லோக்சபால மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். பொருளாதார வெட்டு, எக்கனாமிக் கட் பிரார்த்தனை எந்த விவாதம் எதனோடு மட்டுப்படுத்தப்படும்? ஸோ இதோட பொருளாதாரம் என்பது பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படுறதுன்றதை பொறுத்து தான். ஸோ பொருளாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படலாம் என்பது பற்றி. வெட்டு பிரார்த்தனை எதனை திருத்துவதற்கு பரிந்துரை செய்ய முடியும்?
இப்போ இருக்க சட்டங்களை, நடைமுறையில் உள்ள சட்டங்களை. ஜனாதிபதி ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பினால் பாராளுமன்றம் மீண்டும் அதை நிறைவேற்ற அனுப்பும் போது ஜனாதிபதி என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணும்? திருப்பி அனுப்பிட்டாங்க, மறுபடியும் அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா ஒப்புதல் அளிக்க தான் முடியும். ஸோ கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். பிரிவு 74(1) படி ஜனாதிபதி அமைச்சர்களின் குழுவில் ஆலோசனையை எத்தனை முறை மறுபரிசீலனை செய்ய கோரலாம்? எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்கணும்? ஒரு முறை தான். அரசியலமைப்பின்படி இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் மீது சுமத்தப்படும் செலவு குறித்து வெட்டு பிராரணை கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரணும்? இல்லை, அப்பெல்லாம் பண்ண முடியாது. நீதிமன்றத்திற்கு நிலுவையில் உள்ள ஒரு விஷயம் குறித்து வெட்டு பிராரணை கொண்டு வரலாமா? இல்லை, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பொதுவாக முயலக்கூடாது. தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? இந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் ஜனாதிபதி தான் பண்ணுவாரு. ஜனாதிபதியின் உரை எதை பிரதிபலிக்கிறது? ஸோ ஜனாதிபதி பேசுறாங்க அப்படின்னா அது எதை பிரதிபலிக்கும்? அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். ஸோ ஆப்ஷன் பி. நிதியாண்டு தேர்தலுக்கு சற்று முன் தாக்கல் செய்யப்படும் கணக்குகளின் தொகுப்பு எது? அதுதான் என்ன அப்படின்னா இடைக்கால பட்ஜெட். ஸோ ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்க ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பு எது? நமக்கு தெரியாதா? யூபிஎஸ்சி தான். இந்திய அரசியலமைப்பின் ஒரு டேஷ் ஆவணம். இது ஒரு டைனமிக் ஆவணம், மாறும் ஆவணம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு 50 கொஸ்டின் கடகடன் ரிவைஸ் பண்ணியாட்டா. இப்படி ரிவைஸ் பண்ணாதான் உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இல்லைன்னே தெரியும். ஓகேவா? பை காய்ஸ்.